ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 16/12/2024 வருகிற திங்கட்கிழமை மார்கழி மாதம் பிறக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னாலே நல்ல மாதம் இல்லை, இதில் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. வருஷத்தில் சில மாதங்களை நம்ம முன்னோர்கள் வழிபாட்டிற்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த காலங்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம். இந்த நேரத்தில் நாமும் எழுந்து இறைவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மாதத்தை நம் வழிபாட்டிற்கு உகந்த சிறப்புமிக்க மாதமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதத்தில் நமக்கு பண வரவு அதிகரிப்பதற்கு மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் முதல் விஷயமா அதிகாலையில் எழுந்து பெண்கள் அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும். இரவில் கோலம் போடுவதை தவிர்க்கணும். வாசலில் தினமும் அகல் விளக்கு ஏற்றணும். இதுக்கப்புறம் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த நேரத்தில் வீட்டில் லக்ஷ்மி சகஸ்ரநாமம், திருப்பாவை, திருவெண்பா இந்த இறைவனோட நாமங்களையும் பாராயணங்களையும் கேட்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆண்கள் பஜனையில் கலந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் சூரிய உதயத்திற்கு அப்புறம் தூங்கக்கூடாது. அது வீட்டிற்கு அவ்வளோவா நல்லதில்லை. வீட்டில் பூஜை செய்கிறதோடு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கும் போய் இறைவனை வழிபாடு செய்கிறது இறைவனின் பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மார்கழி மாத வழிபாட்டை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வருடம் முழுவதும் வழிபட்டதற்கான பலனை நமக்கு கொடுக்கும். இதனால் இந்த மாதத்தை வழிபாட்டிற்குரிய மாதமாகவும், இந்த மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து கோலம் போட்டு பூஜை செய்து பஜனை பாடி இறைவனை வழிபடும் முறையை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது நம்ம வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது தனூர் பூஜை. மார்கழி மாதத்திற்கு தனூர் என்கிற பெயரும் இருக்குது. இந்த மாதத்தில் அனைத்து கோவில்களிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தனூர் பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் கட்டாயம் கலந்துக்கணும். ஒரு மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த பூஜையை நாமும் ஒரு நாள் செய்யலாம். முடியாதவங்க மற்றவர் செய்யும் பூஜையில் கலந்துக்கிட்டு பால், சுண்டல், சர்க்கரை பொங்கல் இது போன்ற நைவேத்தியங்களை இறைவனுக்கு படைக்கலாம். கோவிலுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த வருடம் முழுவதும் நம்ம அன்னதானம் செய்வதற்குரிய பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் நம்ம தலைமுறையே வறுமை இல்லாமல் வாழ்வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் நம்ம பார்த்துடலாம். மார்கழி 1ஆம் தேதி நிலைவாசலில் இந்த பொருளை வைக்கணும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தா மட்டை தேங்காய். தேங்காய் நாரோடு இருக்கும் இல்லையா, அந்த மட்டை தேங்காயை வாங்கிக்கோங்க. ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி இந்த மட்டை தேங்காயை அந்த சிவப்பு துணியில் வச்சு கட்டி நிலைவாசல் படிக்கு வெளியில் தொங்க விடணும். இந்த பரிகாரத்தை நம்ம மார்கழி மாதம் 1ஆம் தேதி செய்யணும். அதை மார்கழி 1ஆம் தேதி நீங்கள் மாலை 6 மணிக்கு நீங்கள் செய்யுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த தேங்காயை பூஜை அறையில் குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சுடுங்க. இதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க. இதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த கண் திருஷ்டியும் கெட்ட சக்தியும் நுழையாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த தேங்காய் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் இருக்கட்டும். மாதம் ஒரு முறை இதை மாற்றிடலாம். இந்த துணியோடு தேங்காயை கழட்டி கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத செடியில் போட்டுடலாம். மாதத்தில் வரும் முதல் தேதியிலேயே இந்த தேங்காயை நீங்கள் மாற்றலாம். தமிழ் தேதியை கணக்கில் வச்சுக்கோங்க. முக்கன் உள்ள தேங்காய் சிவபெருமானுக்கு உரியது. தேங்கி நிற்காமல் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னா இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். கண் திருஷ்டின்னு ஒன்று நம்ம வீட்டுக்கு இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே யார் மேலேயும் இல்லை அப்படின்னாலே நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை ஆற்றலும் நம்ம வீட்டில் இல்லை, எந்த கண் திருஷ்டியும் இல்லைனாலே நமக்கு பணம், புகழ், பதவி எல்லாமே நம்ம வீடு தேடி வரும். நம்ம அயராது உழைக்கக்கூடிய, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அந்த ஒரு விஷயம் நமக்கு வரப்போகிற விஷயம் வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு நல்லபடியாக வரணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். இது மார்கழி மாதம் முதல் தேதி இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க.
இதை வந்து நீங்கள் மாதம் மாதம் செய்துக்கிட்டு வாங்க, தமிழ் தேதியை கணக்கு வச்சுக்கிட்டு. கட்டாயம் இதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதனால் முழு நம்பிக்கையோட மார்கழி முதல் தேதி முதல் நாள் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் மாதம் எப்படி வருடம் வந்து பிறக்கிறது நம்ம சந்தோஷமாக வந்து வரவேற்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். நம்ம வந்து மாதத்தின் முதல் தேதி பிறக்கும் பொழுது நம்ம வந்து அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திச்சி நம்ம வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அஷ்டலட்சுமிகளே வருக வருகன்னு சொல்லி திறந்துட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து வீட்டில் நிலைவாசலில் தெளித்து விடலாம். அதே மாதிரி இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து பொடி செஞ்சு வச்சுட்டு பச்சை கற்பூரத்தையும் அதில் கலந்துக்கிட்டு அதை வந்து நிலைவாசலில் தூவி விடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும் பொழுது பண வரவுங்கிறது அதிகரிக்கும், சந்தோஷமும் அதிகரிக்கும். சில ஆன்மீக சார்ந்த இது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.